ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்க போகிற ரெசிபி பார்த்தோன்னா காளான் வச்சு சுக்கா செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா பெருஞ்சீரகம் தாளிச்சிக்கிறேன். இதில் 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறோம், வதக்கிக்கலாம். இதோட கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு தக்காளி, பெரிய தக்காளியாக கிரைண்ட் பண்ணி ஊற்றிக்கலாம். மஞ்சள் தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். கரம் மசாலா தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கணும், பச்சை வாசனை போகிற வரையும். இதோட இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போது வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸில் நல்லா சூப்பரான மஷ்ரூம் சுக்கா ரெடி பண்ணிக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை கொத்தமல்லி போட்டு கொஞ்சம் கார்னிஷ் பண்ணிக்கிறேன். வீடியோ லைக் பண்ணிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.